வெல்கம் டு தியாஸ் குக்கிங் vlog. நம்ம சேனலில் உங்களுக்காக இப்போ பெப்பர் சிக்கன் செய்து காட்ட போகிறேன். இந்த பெப்பர் சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். குறைவான தீயில் பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் தான் நான் அளந்து சேர்த்துருக்கேன். இது டேபிள் ஸ்பூன் அளவு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மிளகு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை 1 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் விடாமல் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி இதில் சூடு ஆறுனதும் இதை நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிதமான தீயில் கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்போட அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. மசாலா பவுடரில் நம்ம சேர்த்துருக்கிறதுனால இதில் கம்மியாக சேர்த்தா போதும். 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வெந்து நிறம் மாறி வரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இது கண்ணாடி பதத்துக்கு மாறணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போது மிதமான தீயிலேருந்து குறைவான தீக்கு மாற்றி இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா 1/2 கிலோ அளவு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இதனால் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா இந்த சிக்கனெல்லாம் பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ கடாயை மூடி 1 நிமிஷம் மிதமான தீயில இருக்கட்டும். இந்த சிக்கனுடைய நிறம் மாறி லைட் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, சிக்கனுடைய நிறம் மாறி இருக்கு. இது நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி இருக்கு. இப்போ இந்த சிக்கன் வேக வைக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 100 ml அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வெளிவர ஆரம்பிக்கும். இந்த பெப்பர் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து நீங்கள் சிக்கன் வேக வச்சிங்கன்னா உப்பு நல்லா பிடிச்சி வரும். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்தீங்க அப்படின்னா சிக்கனில் உப்பு ஏறாது. மிதமான தீயிலேருந்து குறைவான தீக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கடாயை மூடி 15 நிமிஷம் போல் இதை அப்படியே விடுங்க. சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 15 நிமிஷம் போல் டைம் ஆயிருக்கு. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க தண்ணியிலேருந்து இந்த சிக்கனோட தண்ணியும் வெளிவந்திருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சிக்கன் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. சிக்கன் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சதுனால உப்பு நல்லா பிடிச்சி வந்திருக்கும். இதில் ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த சிக்கனில் நல்லா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஏன் தண்ணி இருக்கும்போது இந்த மசாலா பவுடரை சேர்த்தோம் அப்படின்னா அப்போ தான் சிக்கனோட இந்த மசாலா பிரிஞ்சு வராமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ நம்ம இதை குறைவான தீயிலேருந்து அதிகமான தீக்கு மாற்றிக்கோங்க. 5 நிமிஷம் போல் இதை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். அதிக தீயில் வைக்கிறதுனால தண்ணி எல்லாமே வத்திரும். இப்போ இதில் கொஞ்சம் போல் கறிவேப்பிலையும் பொடியாக நறுக்கிய மல்லி இலைகளையும் சேர்த்து இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. மல்லி இலைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா 1 நிமிஷம் போல அப்படியே விடுங்க. அந்த மல்லி இலையோட மனம் எல்லாமே இந்த சிக்கன்ல இறங்கி இன்னும் நல்ல மனமா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூட பரிமாற தயாரா இருக்கு. ரொம்ப சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பெப்பர் சிக்கனை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோட உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.